இப்போல்லாம் தெளிவுக்காக அப்பப்போவே நம்ம கண்ணில் காமிச்சிடலாம். நம்ம யாராவது முறைச்சிட்டு போனால் அடுத்தவங்க நம்ம முறைச்சிட்டு போகலாம். காரணம் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டாம், யாரையும் முறைக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்வு வாங்க. உடம்பு குற்றம் பிடிக்கிறது இல்லை, உடம்பு தெளிவுபடுத்துகிறான். ரொம்ப நாள் போயிடுச்சுன்னா மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சுவோம். இப்போ உடனுக்குடனே புரிதல் வர்றதுக்காக அப்பப்போவே நமக்கு ஒன்று பேசி முடிக்க நம்ம ஒருத்தர் பேச வச்சு நம்மளை பற்றி ஒரு தப்பான செய்தி வருது. இப்போ பேசுகிறது நீங்கள் பேசிட்டீங்க, உங்களுக்கு விளையுது, ஒன்று விளைஞ்சி வருது. நம்மளை பற்றி யாரும் பேசினா பிடிக்கலன்னு சொன்னால் நம்மளும் யாரை பற்றி பேசக்கூடாது, அது நியாயமான வாழ்க்கை. நான் மட்டும் எல்லாரை பற்றி பேசுவேன், என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. நம்ம வாயை திறந்து அகிலங்களை பதிவாகுது ஒவ்வொரு பேச்சும். அந்த பயப்பத்தி நமக்கு வேணும். நன்மையான பேச்சு மட்டுமே பேசணும், சமாதானத்தை பற்றி பேச மட்டும் பேசணும். நாளைக்கு பிரச்சனை வரப்போகுது நம்மளே எதிர்பார்த்துட்ருக்குறோம், எதிராக பார்த்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்படல. வேண்டான்னு விரும்புறதுக்காக, கெட்டது வர வேண்டான்னு விரும்புறதுக்காக, நன்மை வேணும் விரும்புறதுக்காக நம்மளும் மற்ற மக்களோடு கலந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு இன்னும் கஷ்டம் வரும், இன்னும் பிரச்சனை வரும், இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க, நம்ம வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கும், முரண்பட்ட பேச்சு பேசிகிட்டே இருக்கும். அது பதிவாகுது, அவங்களுக்கு வந்து சேருது. யாரெல்லாம் வேணாம் விரும்பியோ அவங்க பாதுகாக்கப்பட்டுறாங்க. இறைவன் உதவி வரைக்கும் அவங்க பாதுகாப்புள்ள வாழ்க்கை. நம்மளும் வெளிப்படையாக ஆமாம் நடக்க தான் செய்யும், பிரச்சனை வரதான் போகுது அப்படின்னு இருக்கிறவங்கள மனசை பலகீனப்படுத்தி நம்ம குழப்பத்தை உண்டாக்கி இந்த பேச்செல்லாம் வந்து நமக்கு விடிய ஆரம்பிக்கும், நம்மளை பாதிக்கும். ஆறுதல் அடையிறதுக்காக தான் நம்ம ஒன்று கூட்டி வச்சுருக்கோம். ஒருத்தர் சமாதானம் பேசிப்படுங்க, இறைவன் பக்கம் திருப்புங்க. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வர வேணால் இறைவன் திரும்புவோம், பாவத்துக்கு மணி கேட்போம். இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் அப்படி தான். இந்தியாவிலும் சரி உலகம் சரி, பாவம் பண்ணி கேட்டு மேலே போயிட்டா, நம்முடைய வீடுகளில் அடிமைத்தனத்தை விடுவிச்சுட்டா, இறைவனை சரணடைஞ்சிட்டோன்னு சொன்னால் இனியும் குணம் மாறக்கூடாது. இறைவனே இப்போ இந்த கஷ்டகாலம் கொஞ்சம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வர முடிடுவோம். அதுக்கும் சேர்த்து உதவி தேடணும். நீ வாழைக்கும் காலமெல்லாம் பழி நடந்துக்கணும், பயபதி நடந்துக்கணும், உனக்கு பொறுப்பாக நடந்துக்கணும். எங்கிட்ட தீமையான குணங்கள் நீக்கி நன்மையான குணங்கள் வாழணும். இது நம்ம பிரார்த்தனை அமைக்கும்போது நமக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை.